நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனிதனுடைய வாழ்க்கை சாசுவாதமானதா? சாசுவாதம்னா என்ன? டெம்பரரியான லைஃபா இல்லை இதுவே ஸ்ட்ராங்கான லைஃபா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மனித வாழ்க்கை கண்டிப்பாக சாஸ்வதமானது தான். சாஸ்வதமானதுன்னா என்ன? டெம்பரரி தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றிருப்போர் நாளை இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் போடும் கணக்கு பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலைமை போய்கொண்டிருக்கிறது. அவன் எப்பொழுது அதை நிறுத்துகிறானோ அப்பொழுது நம்மளுக்கு என்னாகும்? உயிரை நீத்தி விட வேண்டியதுதான். உயிர் போச்சுன்னா என்ன? அப்புறம் குப்பையை கொண்டு போய் பூமியில் போட்டு எரிச்சிருவாங்க, இல்லை புதைச்சிருவாங்க. அப்போ சாஸ்வதமானதுக்கு சாஸ்வதமா இல்லை, சாஸ்வதமானதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும், தர்மங்கள் நிறைய பண்ணணும், பசி என்று வந்தவர்களுக்கு உணவளிங்க. முக்கியம் அதுதான். தானத்திலே சிறந்தது அன்னதானம் தானே, அதுக்கடுத்து ரத்த தானம் வரும். ஸோ அப்புறம் இந்த தர்ம காரியங்கள் நாம் செய்ய 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 நம்ம பாவகர்மாக்கள் அழிந்துவிடும். ஆனால் எல்லாரையும் தர்மம் பண்ண விடாது. அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கர்மாக்கள் இருக்கு இல்லையா, அவங்க எத்தனையோ அந்த இதை தாண்டி தாண்டி வராங்க இல்லையா, அதெல்லாமே கண்டிப்பாக தர்மங்கள் செய்ய அனுமதிக்காது. அது இல்லாமல் தேவையில்லாமல் நம்ம சண்டை போடத்தான் எண்ணங்கள் வரும். அப்போ முக்கியமாக அதையும் தாண்டி நம்ம ஒரு சாஸ்வதமான நிலை, சாதுவான நிலையில் இருந்து நாம் மன அமைதியோடு எக்காரணத்தை கொண்டும் நாம் அந்த சினம் என்று அரக்கனை அழித்து விட்டு இதை பொறுமையாக சந்தோஷமாக எதை செய்தாலும் அதை நாம் ஒரே எண்ணமாக பண்ணினோமானால் வாழ்க்கை கண்டிப்பாக சாஸ்வதமானது தான். சாஸ்வதமாகிறதுக்கு என்ன பண்ணுறது தான் எல்லாருக்கும் தெரியாமல் முடிச்சிட்ருக்குறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இதெல்லாமா பண்ணி பார்க்குறாங்க. அது சாஸ்வதமாக இருக்கா? இல்லையே, கண்டிப்பாக சாஸ்வதம் ஆகாது. ஏன்னா சாஸ்வதமாச்சுன்னா அப்புறம் நம்ம அர்த்தமே இல்லையே. பிறவியின் ஒரு அர்த்தம் என்ன? பிறந்தால் கண்டிப்பாக இறப்பு உண்டு, இறந்தால் கண்டிப்பாக பிறப்பு உண்டு, இப்படி மாறி 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 தானே வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த இறப்புக்கு பின் என்ன என்பது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏதோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், இது உண்மையாக போயா தெரியல, கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை, இப்படியாக போயிட்டுருக்குது. அப்போ இந்த எண்ண அலைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து நல்ல எண்ணங்களை நாம் செயல்படுத்தினோமானால் என்ன? வாழ்க்கை சாஸ்வதமானது. ஸோ அப்போ எண்ண அலைகளை நாம் எப்படி சீர்படுத்துவது என்பது தான் இப்போ எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ எடுத்தோடனே எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு கோபம் வருதுங்க, இல்லை எடுத்து எல்லாருக்கும் குறை சொல்கிறதுக்கு நல்லா தெரியுது, நல்லா புத்தி சொல்கிறாங்க. தான் ஒழுங்காக இருக்காங்களா? தன்னால் இயலுமா? இப்போது ஒருத்தருக்கு சமையலில் ஒரு குறைன்னு சொல்கிறீங்க, அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீ போய் சமைக்க முடியுமா? அவனால் செய்ய தெரியுமா? ஆகவே குறை சொல்வதை விட நிறை சொல்லுங்கள். சரிங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்க, கொஞ்சம் மட்டும் எனக்கு அதில் சாம்பாரில் கொஞ்சம் உப்பு வேணுங்க, கொஞ்சம் கொடுங்க. ஒருவேளை நாக்குக்கு அது சுவை உப்பு கம்மியாக தெரியல, ஆனால் அடுத்தவங்களுக்கு அது நாக்குக்கு சுவை சரியாக இருக்கும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மேலே கூட்டத்தை வச்சுட்டு நம்ம ஏன் அடுத்தவங்களை திட்டணும்? வேண்டியது இல்லையா? உப்பு இல்லையா? அவங்கள கேட்டு கொஞ்சம் உப்பு கொடுங்கம்மா அப்படி கேட்டு இலையில போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும்? அந்த அவங்கள்ட்ட நம்ம அவங்கள மனசார ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருந்தோமானால், அடுத்தவர்கள் மனம் கொள்ளாமல் நாம் நடந்து கொண்டோமானாலே என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கை சாஸ்வதம்தான். அப்படின்னு என்ன? வாழ்க்கைங்கிறது ஒரு, திரும்ப சொல்கிறேன், அது ஒரு ஓடம்னா என்ன? ஒரு போட்டு. நம்ம இயக்கணும், அதை இயக்க போயிட்டே இருக்கும். இந்த அக்கறையிலேருந்து அக்கறை போவோம், அக்கறையிலேருந்து இக்கரை போவோம், நடுவுலையே கீழே பரண்டுரும், இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆகவே வாழ்க்கை என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதை விட
வாழ்க்கையில் நாம் என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம், என்ன நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்முடைய காலத்திற்கு பின் நமது இறப்பிற்கு, நம்முடைய அந்த கடைசி ஊர்வலத்திற்கு வரும் அந்த கூட்டத்தை வைத்து தான் நாம் எப்போ ஏற்பட்டவர் என்பதை உலகம் அறியும். இருந்தப்புறம் இருக்கும்போது ஒருத்தனை வரல, செத்தப்புறம் எல்லாம் வராங்கன்னா அப்போ காரணம் என்ன? அந்த அளவுக்கு நீ நல்லதாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அப்போ இறந்த பிறகு உனக்கு வரும் கூட்டம்தான் உன்னுடைய புண்ணிய கணக்கை அங்கே என்ன நிர்ணயிக்கிறது. ஆகவே திரும்ப திரும்ப சொல்வது, மனதால் யாரையும் புண்படுத்தாதீர்கள். சொல்லுவாங்க இல்லையா, அது தீயினால் பட்ட காயம் கூட ஆறிடுமா. ஆனால் வார்த்தையினாலே, மனதினாலே சொன்ன அந்த வார்த்தையினாலே பட்ட அந்த வடு, அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக அழியாது, அந்த மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். அவன் சாகும் வரை அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கும். அதனால் அவனுடைய அந்த ஏக்கங்களும் அவனுடைய துக்கங்களும் அவனுடைய சினமும் உன்னை அழித்துவிடும். ஆகவே கண்டிப்பாக வாழ்க்கை சாஸ்வதம்தான். சாஸ்வதமாக இருப்பதற்கு சில செயல்களை செய்வது என்னவென்று நான் சொல்லிட்டேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாழ்க்கை வாழ்வதற்கே. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.